நித்திய காலம் ஊறுகிற ஊற்று, அது எங்க இருந்து அந்த ஊற்று வருதோ அங்க சுத்திகரிப்பு அவசியம். அதுவரை அது டச் பண்ணவே இல்லை அவர். நான் எப்போ மேலானதை நாடுறேனோ அப்பொழுது என் வாழ்க்கையில் உண்டாகிற சுத்திகரிப்பு என்பது ஹெவியா இருக்கும், ஹெவியா இருக்கும். லாபான் வீட்டுக்கு போன யாக்கோபை கர்த்தர் தொடல. மீண்டும் கானானை நோக்கி பயணித்த யாக்கோப் மேல கைய வச்சார். இம்மைக்காக மட்டும் வருகிறவர்களை டச் பண்ண மாட்டார் ஆண்டவர், டச் பண்ண மாட்டார். என்ன வேணும் உனக்கு? அது எடுத்துட்டு போ. என்ன வேணும்? ஆண்டவர் சுகம் வேணும், வச்சுக்கோ. ஆனா என்னை உங்களை தேவன் கொண்டு வந்தது நித்திய ஜீவ காலம், 1000 ஆண்டுகள் அவருடைய சந்நிதியில. தருவேன் தருவேன், நீ கேட்டிருப்ப நான் தந்திருப்பேன், நீ கேட்டிருப்ப நான் தந்திருப்பேன், நீ கேட்டிருப்ப நான் தந்திருப்பேன். கேட்கிறேன் தாங்க, நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா. அதாவது ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லை. ஏசு அவளை நோக்கி, கரெக்டு தாமா. எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை. அடுத்த வார்த்தையை பாருங்க, இதை உள்ளபடி. என்னதுன்னு அர்த்தம்? என்ன ஒரு வெளிப்பாடு! ஆமே, உள்ளபடி சொன்னாய்னா அந்த ஜீவ தண்ணீரை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் எதையும் அவர்கிட்ட மறைக்க கூடாது, எதையும் நியாயப்படுத்த கூடாது, விட்டு கொடுக்கணும். இத சொன்னதும் 19வது வசனத்துல, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று. வேற ஏதாவது ஸ்திரீட்ட போய் இதை சொன்ன கொடத்தாலேயே யாரை பார்த்து என்ன இல்ல அக்செப்ட் பண்ற. ஆண்டவர் அடியானை கற்று தந்த காரியம் நீ ஒத்துக்கோ, அவ்வளவுதான். ஒத்துக்கிறேன். ஆமென். Thank you Holy Spirit. நான் பாவியா, என்னை தள்ளாதீரு, உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும். நான் பாவியா, உம் தயவால் என்னை கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் ரத்தம் சிந்தி மீட்டதை மறந்து விட்டேனே. கிருபை ஆமே, ரத்தம் சிந்தி மறந்து விட்டேனே. நான் பாவியா. ஹல்லேலூயா. உம் தயவால் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 3வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களிலே, இன்னும் ஒரு சில வசனங்களை கூட சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 12-13 வசனங்கள். சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். அடுத்த வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தர் விரோதமாய் துரோகம் பண்ணி சகல மரத்தின் கீழும் அந்நியரோட சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அப்படி ஒத்துக்கிட்டேன்னா முந்தின வசனம், நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்றார். நான் கோபத்தை இறக்க மாட்டேன்பா. நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஒரு சமாரிய ஸ்திரீ ஒத்துக்கிறா. இல்ல நீங்க எப்படி என்கிட்ட பேசலாம், அவ கட் பண்ணிட்டு போகலாம். இல்ல, ஏன்னா அவ அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா.
அவர் கொடுக்கிற தண்ணீர் என்பது என்னை நித்தியத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடியது, என்னை இம்மையில விட்டு விட்டு செல்லக்கூடாதது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் அது நமக்குள்ளே நீரூற்றாக அந்த ஊற ஊற பூமிக்குரியவர்கள் மேல் இருக்கிற நாட்டம் கொஞ்சம் 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 கொஞ்சமாய் குறையும். அதாவது கணுக்கால் அளவு அந்த தண்ணீரின் அளவு கூட 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 என்ன ஆகுது, சரீரத்தின் அளவு குறைஞ்சிட்டே வருது, மாம்சம் உள்ள போயிட்டே இருக்கு. இதுதான், இது நம்மளை நித்தியத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடியது. மீண்டும் அந்த பூமியிலிருந்து கிடைக்கிற தண்ணீரின் மேல், பூமிக்குரியவைகள் மேல் அந்த ஆசையோ அந்த தாகமோ எனக்கு வராம இருக்கணும்னா, அது வரும்போது தானே நம்ம வழி மாறுகிறோம், அது வர்றதுனால தானே திரும்ப விழுறோம். அந்த தாகம் வராது இருக்கணும்னா இந்த தாகம் வரணும், இந்த தண்ணீர் நமக்குள்ளே ஊறணும். அதனால நான் ஒத்துக்கணும், நியாயப்படுத்த கூட. அவன் நியாயப்படுத்தல. அது என்ன ஆண்டவரே, முதல்ல உள்ளவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், இரண்டாவது உள்ளவன் பேசிய சாகடிக்கிறான். ஆமென். அப்படி இல்லை, ஒத்துக்கணும். எஸ் லார்ட், நீங்க ப்ராஃபட் அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவரை யூதன் என்றால், இரண்டாவது பார்க்கும்போது ஆண்டவர் என்கிறார், மூன்றாவது சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. நீங்க இயேசுவை பார்க்க 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 தான் உங்களுக்கு அறிய முடியும். அவர் இன்னார் என்று அறியாம வந்தா, இவ கொஞ்ச நேரம் பேசும்போதே நீங்க இவர் தாங்க வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, ஆமென், வார்த்தையானவரே. வார்த்தை தான் மாம்சமாகி. இப்ப இயேசுவை பார்க்கணும்னா பைபிள் பார்க்கணும். நீங்க பார்க்க 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 நமக்கு நம்முடைய இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து சொல்றேன், இயேசு யாரு, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிள்ளை, இந்த அறிவோட தான் உள்ள என்றாவும். ஆனா பார்க்க 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 தான் தெரியும், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் கர்த்தர், அவர் தான் மேசியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்த ஆண்டவர் அபிஷேக எண்ணெயை தர விரும்பி அவர் என்ன செய்வாரா? ஏசாயா 1:6, ஏசாயா 1, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அடுத்த வார்த்தை, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அப்ப எண்ணெயினால் ஆற்றணும்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? சீழ் பிதுக்கிறார். என்ன வலி வலிக்கு தெரியுமா? ஐயா லைட்டா ஏதாவது போட்டு விட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? இன்ஜெக்ஷன் போட போறேன். ஐயோ அது என் கையில தந்தீங்கன்னா அப்படியே குடிச்சிட்டு போயிடுவேன், ப்ளீஸ் குத்திராதீங்க. சீழ் பிதுக்கப்படாம எண்ணெயினால் ஆற்றப்படணும்னா அவர் அப்படிதான் செய்வார். சீழ் பிதுக்கப்படாம எண்ணெயினால் ஆற்றுறது அது வேற. அதாவது வருகை வந்த பிறகும் கொஞ்சம் பேர் எண்ணெய் வாங்க திரும்பி போனாங்க, பைபிள்ல இருக்குல்ல. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எண்ணெய் வியாபாரிகள் இருப்பார்கள். இது அபிஷேக எண்ணெய் 1 குப்பி 500 ரூபாய். ஆண்டவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அபிஷேக கூட்டம் நடக்கும். ஏன்னா வாங்க போறாங்கல்ல, ராத்திரி எண்ணெய் வாங்க. ஆமென். என்னாச்சு? ஆண்டவர் வந்துட்டு போயிட்டார், வாங்க உங்க 3 நாள் காத்திருப்பு கூட்டம் வச்சிருக்கோம், வந்து உட்காருவோம். ஆளும் போகல, என்ன வியாபாரியும் போகல, ஏன்னா ஸ்டாக் இருக்குல்ல. ஆமென். இல்ல ஆண்டவரே எண்ணெயினால் எனக்கு இன்னைக்கு என்ன ஆட்டுவீங்களா? சீல் நான் பிதிக்கி எடுக்குவா? வலிக்கும் ஆண்டவரே, வலிக்கும், ஆனா நான் கட்டுவேன். ஆமென்.
நல்ல கவனிங்க, யாருக்கு அதிகம் காயம் இருக்கிறதோ அவங்க கிட்ட தான் மருத்துவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். நல்லா காயப்பட்டு சில உள்ளங்கள் வந்திருக்கிறீங்க. எனக்கு கையில மட்டும்தான் காயம்னா லைட்டா தட்டிட்டு கட்டிட்டு போயிடும். எனக்கு தலை முதல் கால் வரை காயம்னா அந்த டாக்டர் வந்து உட்கார்ந்துருவார். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். ஆண்டவர், ஏன் ஆண்டவர் அவனுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? டாக்டர் ஜீசஸ், நீங்க ஏன் அவனுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? அவனை பாரு, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அதற்கு சுகமே இல்லை. அப்பதான் பார்க்கிறார். அப்ப நீங்க என்ன மற்றவங்களுக்கு அப்படி எண்ணெய் போட்டுட்டு போயிட்டீங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா, வந்தவொடனே எண்ணெய் போட்டு விட்டுருவார். ஆனா சிலருக்கு அப்படி இல்லை. சீழ்பிதுக்கி கட்டி எண்ணெயினால் அவருக்கு மனசுல ஒண்ணு இருக்கு. ஆண்டவர்கிட்ட இதுக்கு விட்டு கொடுக்கணும். நீ ஒத்துக்கோ. இவள் ஒத்துக்கொண்டாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பிறகு நடந்தது நமக்கு நன்றாய் தெரியும். யூதன் என்றால், ஆண்டவர் என்றால், தீர்க்கதரிசி என்றால். ஆமே. இப்போ அவ கேட்கிறா, 25வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 28வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு. ஆமென், போதும். அப்பொழுது அந்த ஸ்திரீ, எதுக்கு சாயங்காலம் தண்ணி வருதா? அதன் அர்த்தம் என்ன? எனக்கு இப்போ தேவை ஒன்னே ஒண்ணுதான். அவ வந்தது வேற தேவைக்கு. அவள் வந்தது வேற தேவைக்கு. இவர்கிட்ட வந்தா அற்புதம் கிடைக்கும், இவர்கிட்ட வந்தா சுகம் கிடைக்கும், இவர்கிட்ட வந்தா கடன் மாறும், இவர்கிட்ட வந்தா வியாதி நீங்கும். வந்தது வேற தேவைக்கு. இப்போ இயேசு கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் தான் தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே. நேர ஊருக்குள்ள போன அங்க என்ன நடந்தது நமக்கு தெரியும். இவள் மூலம் ஒரு கிராமம் இயேசு கிட்ட வருது. இவ தண்ணி எடுக்க வந்தாலே சேர்க்காத கூட்டம். இப்போ இவ சொல்லி இயேசு கிட்ட ஒரு ஊரே வருது. ஹalleluya. இதான் அபிஷேகம் உன்னை அழகாக்கும். அபிஷேகம் உன்னை அலங்காரமாக்கும். அபிஷேகம் உன்னை ஆசீர்வாதமாக்கும். அபிஷேகம் உன்னை அவருடையவனாய் அவருடையவளாய் மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்கும்.